தெலங்கானா மாநிலத்தில் உள்ள தண்டுப்பள்ளி கிராமத்தில் நடந்த அந்த பயங்கரத்தை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மனைவியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி சடலத்தை வேக வைத்து கூவமாற்றில் ஊற்றிய சம்பவம் பலரையும் அதிர வைத்திருந்தது. இந்த சம்பவத்தின் விசாரணை தற்போது நிறைவடைந்த நிலையில் அதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சிரகமாக உள்ளது. கைது செய்யப்பட்டவர் குருமூர்த்தி, 45 வயதாகிறது. இவரது மனைவி மாதவி, 35 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 13 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி இருக்கிறது. 2 குழந்தைகள் உள்ளனர். 15 வருடங்களாக ராணுவத்தில் பணியாற்றி வந்த குருமூர்த்தி 5 வருடங்களுக்கு முன்பு ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்போது கஞ்சன்பாக் TRTOவில் காவலாளியாக பணியாற்றி வந்திருக்கிறார். ஜனவரி 16ஆம் தேதி ஏற்பட்ட குடும்ப சண்டை காரணமாக தனது மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றதாகவும் அதன் பிறகு அவரை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை என குருமூர்த்தி மீர்பேட்டை காவல் நிலையத்தில் தனது மாமியாருடன் சென்று புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மாதவி வீட்டை விட்டு வெளியே சென்றதாக குருமூர்த்தி கூறிய நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவர் வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லவில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. அவருடைய செல்போன் சிக்னலும் வீட்டுக்குள்ளேயே காட்டியிருக்கிறது. அதோடு குருமூர்த்தி ஆரம்பத்திலிருந்தே போலீசாரின் விசாரணையை திசை திருப்பும் வேலையில் இறங்கியிருக்கிறார். இதனால் குருமூர்த்தி மீது சந்தேகம் வலுத்திருக்கிறது. போலீசார் குருமூர்த்தியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பிறகுதான் அவருக்குள் ஒளிந்திருந்த மிருகத்தை பற்றி தெரிய வந்திருக்கிறது. 15 வருடங்களாக குருமூர்த்தி ராணுவத்தில் வேலை செய்து வந்ததால் மனைவியின் நடத்தை மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தின் விளைவாகத்தான் ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வீட்டிற்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 5 வருடங்களாக வீட்டிலேயே இருந்து மனைவியை கண்காணித்த பிறகும் அவருக்குள் இருந்த சந்தேகம் நீங்கவில்லை. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் மனைவியை ஒரே அடியாக தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த நாள்தான் பொங்கல் பண்டிகை. 15ஆம் தேதி குழந்தைகளை உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு கணவன் மனைவி மட்டும் இரவு வீடு திரும்பியிருக்கிறார்கள். அன்று இரவு வழக்கம் போல இருவருக்கும் சந்தேக சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையும் அந்த சண்டை தொடர்ந்ததால் மனைவியின் தலையை பிடித்து சுவற்றில் மோதி இடித்திருக்கிறார் குருமூர்த்தி. இதில் மாதவி மயங்கிவிடவே அவரது கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறார். நீண்ட யோசனைக்கு பிறகு உடல் பாகங்களை ஒரு அகலமான கடாயில் போட்டு வெந்நீர் காய வைக்க பயன்படுத்தப்படும் வாட்டர் ஹீட்டர் மூலம் சூடேற்றி இருக்கிறார். தண்ணீர் நன்றாக கொதித்திருக்கிறது. அதில் உடல் பாகங்கள் முழுவதுமாக கரைந்து விட்டன. அந்த கரைசலை பெயிண்ட் டப்பாவில் மாற்றி மாலை 6 மணிக்கு ஜிலலகுடா ஏரிக்கு கொண்டு சென்று அதில் ஊற்றியிருக்கிறார். சடலத்தை வெற்றிகரமாக டிஸ்போஸ் செய்த குருமூர்த்தி அதன் பிறகு வீட்டிற்கு வந்து துர்நாற்றம் வெளியே வராத வகையில் 4 மணி நேரம் வீட்டை சுத்தம் செய்து ரூம் ஸ்ப்ரேவும் அடித்திருக்கிறார். 17ஆம் தேதி காலை உறவினர் வீட்டிலிருந்து பிள்ளைகளை மீண்டும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். பிள்ளைகள் அம்மா எங்கே என கேட்டபோது அவர் வெளியூருக்கு சென்றிருப்பதாக கூறி சமாளித்திருக்கிறார். ஆனால் மாதவியின் பெற்றோரை அவரால் ஏமாற்ற முடியவில்லை. மகளை காணவில்லை என அளிக்கப்பட்ட புகார் மூலம் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தடயங்களை சேகரித்து போலீசார் குருமூர்த்தி கொலை செய்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்குள் இப்படி ஒரு கொடூர மிருகம் மறைந்திருக்குமா என்று குருமூர்த்தியை விசாரணை செய்த போலீசாரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தேவையான ஆதாரங்களை சமர்ப்பித்து
குருமூர்த்திக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கித் தரும் வேளையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள்.